ஸோ இப்போ வந்து பழைய முந்தின ஸ்லோகம் என்ன சொன்னேன், கொஸ்டின் நம்பர் 6க்கு ஆன்சர்னு சொன்னேன். இப்போ இந்த ஸ்லோகம் பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 4க்கு சொல்கிறார். கொஸ்டின் நம்பர் 4 என்ன அப்படின்னு முன்னாடி கொஞ்சம் ரிவைஸ் பண்ணி பார்த்தா, கொஸ்டின் நம்பர் 4 வந்து ஸ்லோகா 8ல் வரும். அந்த யுதிஷ்டிர உவாச்சல வரும். கிமேகம் தைவதம் லோகே கிம் வாபேகம் பராயணம். அது வந்து 3rd கொஸ்டின். ஸ்துவந்த்கம் கமர்ச்சந்த பிராப்னுயிர் மானவா சுபம். ஸ்துவந்த்கம் கமர்ச்சந்த அப்படின்னா யார் அர்ச்சனை பண்ணால் we will gain auspiciousness, நம்ம உயர்நலம் அடைவோம். யாரை வந்து நான் அர்ச்சனை பண்ணணும் அப்படின்னு கேட்பான் யுதிஷ்டன். எந்த ஒரு இப்போ குலதெய்வம் அப்படின்னு நம்ம தெய்வம்னு எடுத்துட்டா யாரை நான் அர்ச்சனை பண்ணணும், யாரை நான் பூஜை பண்ணணும் அப்படின்னு கேட்டுட்டு வரும்போது யாரை நான் வந்து அர்ச்சனை பண்ணணும், போட்டு அர்ச்சனை பண்ணணும் அப்படிங்கிறது தான் அந்த 4th கொஸ்டின். ஸோ அதுக்கு தான் ஆன்சர் இது. ஸ்லோகம் இப்படி தான் ஆரம்பிக்கும். தமேவ சார்ச்சயன் நித்யம் பக்தியா புருஷம் அவ்யயம் தியாயன் ஸ்துவன் நமஸ்யம் ச யஜமானஸ்தமேவ ச. இதுலேயும் ஸ்துவன்கிற வார்த்தை வருது பாருங்க. தமேவ சார்ச்சயன் நித்யம் பக்தியா புருஷமவ்யயம் தியாயன் ஸ்துவன் நமஸ்யம் ச யஜமானஸ்தமேவ ச. ஓகேவா? மீனிங் சொல்லிடுறேன். அப்புறமா நம்ம ரேப்அப் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி ஐ வில் கிவ் யூ அ சான்ஸ், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். தமேவ சார்ச்சயன் நித்யம். அது எப்படி படிக்கணும் ஸ்ப்ளிட் பண்ணி அப்படின்னா, தமேவ சார்ச்சய வந்து சார்ச்சயன் நித்தியமை பிரிச்சா அர்ச்சய நித்தியம். தமேவ அர்ச்சய நித்தியம். தமேவ அப்படின்னா வர்ஷிப் ஹிம். அவனை ஒரு சேஞ்ச் இல்லாமல், எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷன் டைவர்ஷனும் இல்லாமல் தமேவ அர்ச்சயன் நித்தியம். அர்ச்சயம்னா டெய்லி அர்ச்சனை பண்ணுறது, நித்தியம்னா டெய்லி. யார் த ஒன் வித்தவுட் எனி டிஸ்ட்ராக்ஷன் யூ ஹாவ் டு டூ அர்ச்சனா டெய்லி. டு ஹூம் பக்தியா, லைக் நாட் டு ஹூம், ஹவு பக்தியா, வித் so much பக்தி. புருஷம அவ்யயம். புருஷ அவ்யயம் அப்படின்னா லைக் அ சர்வெண்ட். இப்போ ஒரு சர்வெண்ட்னா அவன் மாஸ்டர் கிட்ட எவ்வளோ ஒரு டிவோஷன், ஒரு சின்சியாரிட்டியோட நம்ம வந்து முதலாளிக்கிட்ட இருப்போமோ அந்த அளவுக்கு வந்து உண்மையான பக்தியோட டெய்லி மறக்காமல் எந்த ஒரு மன சஞ்சலமும் இல்லாமல் அர்ச்சனை நம்ம பண்ணோன்னா, பக்தியோடு அர்ச்சனை பண்ணோன்னா, தியாயன் ஸ்துவன் நமஸ்யம் ச. தியாயன் கண்டினியூஸாக, தியாயன்னா கண்டினியூஸாக அந்த கடவுளை பற்றின நினைப்பு தான் நம்மளோட மைண்டில் இருக்கணும். ஸ்துவன் நமஸ்யம் ச. தியாயன் ஸ்துவன் நமஸ்யம் ச. ஸ்துவன்னா திருப்பி என்னது? திங்கிங் அபவுட் யுவர் மைண்ட், திங்கிங் அபவுட் ஹிம் வித் யுவர் மைண்ட். ஸ்துவன்னா திருப்பி அந்த அர்ச்சனையை வாயால் சொல்கிறது. எந்த வித ஒரு டிஸ்ட்ராக்ஷன்ஸும் இல்லாமல் டெய்லி அர்ச்சனை பண்ணி உன் மனசு, உன்னோட மைண்டில் எந்த சஞ்சலமும் இல்லாமல் அவனை பற்றின தாட்ஸ், ஃபுல் பக்தியோட அவனை பற்றின தாட்ஸ் மட்டும் வச்சுக்கிட்டு யார் ஒருவர் வாயால் ஃபுல் அர்ச்சனையை பண்ணுறாங்களோ யஜமானஸ்தமேவச்ச, அர்ச்சனை பண்ணி அவங்க முழு உடம்பு, யஜமானஸ்னா போயிங் டவுன் வித் யோர் பாடி, நமஸ்காரம் பண்ணுறீங்களோ அப்போ யூ வில் கெட் ஆல் த, யூ வில் பி ஃப்ரீட் ஃப்ரம் ஆல் யுவர் சாரோஸ், யூ வில் கெட் அட்டைன் தட் மோக்ஷா லெவல் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் வந்து அவர் இந்த யாரை நான் அர்ச்சனை பண்ணணும்னு கேட்குறதுக்கு பதில் வந்து இந்த ஸ்லோகத்தில் அதுதான். எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷனுமே உன் மைண்டில் இருக்கக்கூடாது. உன்னோட ஃபுல் சிந்தனையும் அவ்வளோ ஒரு தூய்மையான ஃபுல் பக்தியோட, டிவோஷன், சின்சியாரிட்டி, அந்த பக்தியோட நீ உன்னோட வாயால் அவரோட அர்ச்சனை வந்து நீ பகவானுக்கு பண்ணனா யஜமானஸ்தமேவச்ச, அர்ச்சனை பண்ணி உன்னோட நமஸ்காரங்களை நீ தெரிவிச்சனா அதுவே வந்து உன்னோட சுபிக்ஷத்துக்கு வழிவகுக்கும். தட் வில் லீட் டு யுவர் ஆஸ்பீஷியஸ்னஸ் அப்படிங்கிறது தான் இந்த ஸ்லோகா 11ஓட மீனிங். இதில் என்ன அப்படின்னா, அர்ச்சனை வந்து நம்ம தான் கோயிலுக்கு போனால் வீல் டூ அர்ச்சனை, ரைட்?
when an archana becomes successfulனு பார்த்தா அர்ச்சனாங்கிறது வந்து லைக் 2 things are there. நம்ம வந்து பகவானோட நாமங்கள் நம்ம எல்லாருக்குமே எல்லா எபிக்ஸு எல்லா சாஸ்திரம் இதெல்லாம் வந்து நம்மளுக்கு உபநிஷத்துலாம் எல்லாருக்கும் தெரியாது இல்லையா? ஸோ அதெல்லாம் டெய்லி நம்மளால் படிக்க முடியாது. ஸோ இப்போ வந்து அதை வந்து சிம்பிளிஃபை பண்ணுற விதமாக தான் வந்து அவங்களோட அந்த இப்போ இப்போ சரஸ்வதின்னு வச்சுக்கோங்களேன், சரஸ்வதி மேலே அர்ச்சனை பண்ணுறோம் அப்படின்னா நீங்கள் அந்த அர்ச்சனைலாம் பார்த்தீங்கனாலே அந்த புக்கில் பார்த்தீங்கனாலே அந்த ஸ்லோகம்லாம் அப்படி தான் இருக்கும். ஓம் ஸ்ரீ வித்யாயை நம, ஓம் ஸ்ரீ சரஸ்வதியை நம, நம நம போட்டு இருக்கும். ஸோ இது வந்து சிம்பிளிஃபைடு ஃபார்ம் ஆஃப் சாண்டிங், அதுதான் அர்ச்சனா. அந்த சுவாமியை வந்து நம்ம அந்த சுவாமியோட ஃபுல் மிராக்கிள்ஸு அதெல்லாம் நம்ம வந்து தெரியாது, நம்மளுக்கு தெரியாது இல்லையா? நம்மளுக்கு எல்லா உபனிஷத் சாஸ்திரங்கள் இதெல்லாம் நம்மளுக்கு தெரியாது. அதனால இந்த சனாதன தர்மத்தில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா சிம்பிளிஃபை பண்ணி நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. நம்மள மாதிரி பாமர மக்களுக்கு சிம்பிளிஃபை பண்ணி ஈஸியான வேலை. இப்போ சாமியை போய் நம்ம வந்து பூஜை பண்ணணும்னா அர்ச்சனை, we can do it through அர்ச்சனா. ஸோ அதனால தான் அந்த அர்ச்சனையும் நம்மளுக்கு இப்போ பண்ண வரல அப்படின்னா நம்ம கோவிலில் போய் அர்ச்சனைக்கு நம்ம பைசா கொடுக்குறோம் இல்லையா? வாட் we have to do is to make that archana successful, 2 things. The one who want to praise the Lord, basically archana is nothing but praising the God da, offering our praises to the God or goddess. So if we want to praise the God, we have to have that full bhakti without any distraction. அதுதான் இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறாங்க. அந்த ஃபுல் பக்தி இருக்கணும். நம்ம அர்ச்சனை பண்ணும்போது என்ன பண்ணுறோம், அவங்க நம்மக்கிட்ட பைசா வாங்கிட்டு நம்ம தட்டில் எல்லாம் கொடுப்போம், நம்ம கோத்திரம் எல்லாம் சொல்லுவோம், நம்மளோட ஃபேமிலி லீனேஜ் எல்லாம் சொல்லுவோம், யார் பேரில் அர்ச்சனை எல்லாம். அப்புறம் வந்து ப்ரீஸ்ட் உள்ளே போயிடுவார், நம்ம பாட்டுக்கு பேச ஆரம்பிச்சிடும். கரெக்டாக? அது அங்கே என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறதே யாருமே கவனிக்கிறது இல்லை. ஸோ இனிமேல் கோவிலுக்கு போனால் மேக் ஷுர் 2 things happen. அப்போ தான் அந்த அர்ச்சனா வில் பி சக்ஸஸ்ஃபுல். ஒன் இஸ் நம்ம தான் அர்ச்சனை பண்ணணும். லைக் வி வாண்டட் டு ப்ரைஸ் த காட், அதனால தான் நம்ம அர்ச்சனைக்கு பணம் கட்டி பண்ண போகிறோம். அப்போ நம்ம என்ன பண்ணணும், நம்மளோட கடமை ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன அப்படின்னா வி ஹாவ் டு லிசன். ஓகேவா? வித்தவுட் எனி டிஸ்ட்ராக்ஷன், மைண்டை ஃபுல்லாக சாமி கிட்ட ஃபோக்கஸ் பண்ணி வீல் ஹாவ் டு லிசன். ஸோ தேட் வே one part of the archana will be successful, and the other part is for the priest. It is his job, he has accepted to do the praising on behalf of us. Correct? That is his job. So the priest has to do it with full devotion and bhakti, sincerity. இந்த 2 விஷயமும் நடந்ததுன்னா the archana will be successful. அதுதான் சொல்ல வராங்க இந்த ஸ்லோகத்தை பொறுத்த வரைக்கும். அதுதான் தமேவ சார்ச்சயன் நித்தியம், டெய்லி நீ அர்ச்சனை பண்ணு. ஆனால் வாட் இஸ் மோர் இம்பார்ட்டண்ட், உன்னோட பக்தி, உன்னோட டிவோஷன், உன்னோட ஆட்டிடியூட், மைண்ட் அண்ட் யுவர் மென்டல் அண்ட் ஃபிசிக்கல் இது வந்து ரொம்ப சஞ்சலத்தோடு இருந்ததுன்னா இட்ஸ் நாட் கோயிங் டு ஹெல்ப். ஸோ பகவானை மட்டும் நினச்சி நீ அந்த காரியங்களை பண்ணனா சீக்கிரமாக யூ வில் பி coming out of getting rid of all your sorrows and you can gain that moksha level அப்படின்னு சொல்கிறார். ஸோ அதுதான் ஸ்லோகா 11ஓட மீனிங். ஆன்சர் டு 4th question. ஓகேவா? எந்த அர்ச்சனை இஸ் த மோஸ்ட் பவர்ஃபுல், எந்த காடுக்கு நான் வந்து அர்ச்சனை பண்ணணும் ரெகுலராக அப்படின்னு யுதிஷ்டிரன் கேட்டதுக்கு பீஷ்மரோட ஆன்சர் இட்ஸ் ஆல் மகாவிஷ்ணு, பட் த வே யூ ஷுட் டூ த அர்ச்சனா, திஸ் இஸ் ஹவு தட் டிசிப்ளின் ஷுட் பி. ஓகேவா? ஸோ ஸ்லோகா 11. யூ வாண்ட் டு ட்ரை? யூ கைஸ் வாண்ட் டு ட்ரை? நீங்கள் சொல்லுங்கடா.